நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் இங்கே இருப்பது, இந்த சோஷியல் மீடியாவிலே கனெக்ட் ஆகி இருப்பது, தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பதில் அளவற்ற சந்தோஷம். தினந்தோறும் இவ்வாறு அனுதின தியானத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கையிலே தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், எனக்கு தேவையான விஷயங்களை தெரியப்படுத்துகிறார் என்று உங்களில் அநேகர் சொல்லுகின்றீர்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வாருங்கள், மற்றொரு விஷயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை எச்சரிங்க ராஜா, எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து அதன்படி உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கு எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா தூங்கி எழுந்திருக்கீங்களா? சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப அருகில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுது. அது இல்லாத போதுதான் அதோட மதிப்பை நாம தெரிஞ்சுக்க முடியுது, இல்லையா? உதாரணத்துக்கு பணம் கையில் இருந்தா மனுஷனை பிடிக்கவே முடியாது, இல்லையா? பணத்தோட மதிப்பு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அனாவசியமா அதை செலவு செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றவைகளை எப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் பார்க்கிற போது அது எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது. எப்படியெல்லாம் கடனுக்குள் வீழ்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, தேசங்கள், பெரிய பெரிய நாடுகள் கூட இன்று கடனில் தானே போய்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாளிலே தேவனுடைய தேவை நமக்கு அளவு கடந்து இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அதை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைச்சுக்கிறோம். நமக்கு திருப்தி ஆகாரம் இருக்கு, ஆகாரமே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம தண்ணீரை நிறைய விரயமாக்குறோம், பட் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு அங்கங்க எழுதி போட்டிருக்கிறத பார்க்கணும், இல்லையா? ஆனால் எனக்கு எத்தனையோ பேர் தண்ணீரை வீணாக்குறாங்க. பைப்பை திறந்து அப்படியே விட்டுடுவாங்க. சொட்டு தண்ணி கூட இல்லாம ஒரு குடம் தண்ணீருக்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ தூரம் போறாங்களா, இல்லையா? சுமந்து வர வேண்டிய சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களை நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிட்டா, நம்மிடம் இருப்பவைகளுக்காக நன்றி உணர்வோடு இருப்போம். நாம் தேவனுக்காக வாழ்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய நாமத்தினால் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் இருப்போம். உனக்கு திருப்தியை அருளியது நீ ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதற்காக. உன்னிடம் உள்ளவைகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டால் அவர்களே கிறிஸ்தவர்கள் எனப்படுவீர்கள். நிறைய பேர் இன்னைக்கு மிஷினரிஸ் ரொம்ப தூஷிக்கிறாங்க, மதமாற்றம் பண்றவங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பு அவர்களை தூண்டுவதினாலே தியாகத்தோடு அவர்கள் தங்களை தாங்களே சமர்ப்பித்து கொண்டு அவர்கள் தேசம் விட்டு தேசங்களுக்கு சென்று அவமானத்துக்கு ஆளாகி, நிந்தைகளுக்கு, பாடுகளுக்கு ஆளாகி, இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை செய்து ஏழைகளை ஆதரித்து அவர்களை பற்றி கொண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சிருஷ்டியாயிருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர்கள் எந்தவித வேறுபாடின்றி, நாடு வேறுபாடின்றி கிறிஸ்துவின் சாயலினால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். ஆனால் இன்று சுயநலவாதிகளாயிருப்பதை நாம் பார்க்கிற போது வேதனையா இருக்கு. ஒரு மனிதனுடைய மதிப்பு கூட உண்மையில் அவர் இருக்கும்போது நமக்கு தெரியறதில்ல. இப்படிதானங்க, ஒரு மனிதர் இருக்கும்போது அவர் மதிப்பு தெரியாது. அவர் இல்லாத போது தான் அவருடைய மதிப்பை நம்ம உணர்றோம். அம்மாவுடைய மதிப்பு அம்மா இல்லாத போது தாங்க தெரிய வரும். நிறைய பேர் அம்மாவை அழ வைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அம்மா மரித்ததற்கு பிறகு அந்த அன்புக்காக குமரி குமரி அழுவது, புலம்புவதை நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்நாளிலே நம்மிடம் இருப்பவைகளுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். நீங்க நல்லா இருக்கிறீங்களா, இல்லை இல்லாமல் இருக்கீங்களா? நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது, இல்லையா? நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களோடு எப்படியெல்லாம் பேசுகிறார் என்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் உங்களுக்காக இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க அது ஒரு வாய்ப்பாக அமையும். எஸ், சிலர் திருப்தியாயிருக்கிறீர்கள், சிலர் இல்லாமையில் இருக்கிறீர்கள். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இருக்கிறவர்களை காட்டிலும் இல்லாதவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி, ஜனங்கள் எல்லோருக்கும் சௌகரியப்படும்படி வரியின் ரூபத்திலே சேகரித்த பணம் எல்லாவற்றையும் தேசத்தின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் எத்தனையோ நாடுகளிலே இன்னைக்கு அக்கிரமம், அபகரிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சுயநலவாதிகளினாலே ஏமாற்றம், லஞ்சம், அநியாயம் இதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார்.
தேவன் மனிதனிடத்தில் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாலும் இந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் சிருஷ்டித்த பிள்ளைகள் தானே நாம எல்லோருமே. அந்த விஷயத்தை நாம் உணர்ந்திருக்கணும். அதனால தான் நாம் தேசத்துக்காகவும் ஜெபிக்கணும், பிரபஞ்சத்திற்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எச்சரிக்கப்படுகிறோம் வேதாகமத்தின் மூலமாக. நல்லா இருக்கும்போது எதையும் வீணாக்க கூடாதுங்க. உங்களுக்கு தேவையானதை காட்டிலும் அதிகமாக வரும்போது ஆடம்பரத்துக்குள்ளெல்லாம் போய் அனாவசியமான கவலைகளுக்கு இலக்காகிடக்கூடாது. இல்லாமல் இருக்கும்போது அதன் அடிப்படையில் உங்களை நீங்களே அப்படியே ஒடுக்கிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அதற்காகவே தேவன் சொல்லுகிறார், கஞ்ச பிஸ்தானாரித்தனமா இருக்கக்கூடாது, தாராளமா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. கஞ்ச பிசுனாரித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே தவிர சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. உதாரணத்திற்கு ஆதியாகமத்திலே நாம் பார்வோனை பார்க்கிறோம். இந்த பார்வோனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது. அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த தேசத்திலே இருந்த அங்கிருந்த ஞானிகள் எல்லோரையும் ஜோதிடர்கள் எல்லோரையும் வர வைத்து கேட்டான். ஆனால் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. சிறைச்சாலையிலே இருக்கிற யோசேப்பை தன்னிடத்திலே வரவழைத்து அவனிடத்திலே ராஜா கேட்டபோது, அப்ப அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஆதியாகமம் 41 வாசிங்க. யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன அந்த அர்த்தத்தை ஒரு மெசை நாம் பார்க்கலாம். கவனிங்க, ஆதியாகமம் 41 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஒரு அந்நிய ராஜாவாக இருந்த போதும் ஜனங்கள் எல்லோருடைய நன்மைக்காக, தேசத்திற்காக, பிரபஞ்சத்திற்காக, தேச தலைவர்களிடத்திலே சில வேளைகளிலே தேவன் விதத்திலே வெளிப்படுத்துவதென்பது அந்த நாளிலும் இந்த நாளிலும் இருப்பதை கூட நாம் பார்க்கிறோம். தேவன் தாம் செய்யப்போகிறது என்னதென்று அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற நமக்கு அதன் அர்த்தத்தை தெரியப்படுத்துவதற்கு எப்பொழுதுமே விரும்புகிறார். வரப்போகும் உக்கிரத்திற்கு நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தமாக இருப்பதற்கு எச்சரிக்கிறார். பயங்கரமான கவனிங்க, ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களிலே அதை குறித்து முன்னதாகவே, அநேக வருடங்களுக்கு முன்னதாகவே தேவன் நாளுடைய ராஜாவான பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த கனவின் அர்த்தத்தை சொல்வதற்கு ஒரு தேவதாசன், தேவனுடைய ஆவியை உடையவன் தேவைப்பட்டான். தேவன் பேசினால் அது அநேகருக்கு புரியாது. தேவனுடைய ஆவியை உடையவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவர்களால் மாத்திரமே அவைகளை புரிந்து கொள்ள முடியும், அவற்றை விவரிக்க முடியும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியும். அதற்காகத்தான் தேவன் அந்த நாளிலும் இந்த நாளிலுமே கூட தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை, ஊழியக்காரர்களை, சுவிசேஷகர்களை, தலைவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்தாரா? அது என்னவென்று பார்க்கலாம். கவனிங்க. அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். நல்லா கவனிங்க. அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அந்த கனவில 7 நல்ல பசுக்கள், கொழுத்த பசுக்கள் வந்தன. அதேபோல 7 மிகவும் நன்றாக விளைந்திருந்த 7 கதிர்களும் காணப்பட்டன பார்வோனுடைய சொப்பனத்தில். அந்த 7 என்ற எண்ணிக்கை 7 வருடங்களுக்கு அடையாளம் என்பதை விவரித்து, அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீத்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நாம கேட்டது தானே. 7 நன்கு கொழுத்த நல்ல பசுக்கள் வந்தன. நல்ல செழிப்பாக வளர்ந்திருந்த 7 கதிர்களும் காணப்பட்டன. அதன் பின்பு மறுபடியும் 7 பசுக்கள், அதாவது கேவலமும் அவலட்சணமுமான எலும்புக்கூடுகளைப் போல இருந்த
மெலிந்து போயிருந்த 7 பசுக்கள், அதேபோல கதிர்கள் செழிப்பில்லாத தேய்ந்து போன காய்ந்து போன 7 கட்டுகள், அதாவது கதிர்கள் காணப்பட்டன. அதுவும் 7 வருஷமாம். முதலில் பார்த்தது 7 செழிப்பான வருடங்கள். அதற்கு பின்புள்ள வருஷங்கள் பஞ்சத்துக்கு ஆட்பட்ட வருஷங்கள். 7 வருஷங்கள் திருப்தியான பயிர்கள் விளையப் போகின்றன. மிகவும் செழிப்பாக தேசம் அபிவிருத்தி அடையப் போகிறது. விஸ்தாரமான பயிர்கள் நன்றாய் விளைந்து கிடைக்கப் போகிறது. அதற்கு பிறகு வருகின்ற 7 வருடங்கள் மிகவும் பஞ்சம் நிறைந்த வருடங்கள் வரப்போகின்றது. கவனிக்கணும். என்னங்க, எகிப்து தேசம் எங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். 7 நல்ல பசுக்கள், பலமான பசுக்கள், 7 வருடங்கள் பயிர் மிகச் செழிப்பாக வளரும். அதைத் தொடர்ந்து பயங்கரமான வருஷங்கள், அதாவது பயிர்கள் விளையாத, செழிப்பே இல்லாத பயங்கரமான வருடங்கள் 7 வரும். இந்த மெலிந்த பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை முழுங்கும்படியாக இந்த 7 வருடத்தின் திருப்தி எல்லாவற்றையும் நீ வீணாக்கிக் கொள்வாய் என்றால், தொடர்ந்து வரும் 7 வருட பஞ்ச காலம், அது பயங்கரமான கஷ்டமான நாட்கள் வரப்போகின்றது என்ற இந்த விஷயத்தை தேவன் முன்னதாகவே பார்வோனுக்கு, கவனிங்க, பார்வோனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். 32வது வசனத்துல இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. தேவன் எச்சரிக்கிறாருங்க. தேவன் வெளிப்படுத்துகிறார். திருப்தி முழுமையும் இருக்கிறது என்று சொல்லி தேவனை மறக்கக்கூடாது. திருப்தியிலே தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்தியாய் இந்த வருடம் இவ்வளவு பயிர் விளைந்திருக்கிறதே, அளவுக்கு அதிகமானதை வைத்து என்ன செய்வது? கண்டபடி ஒருவேளை அவர்களை வீணாக்கினால், கவனிங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர்கள் கொடுத்த போது அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உருகிட்டே இருக்குது. எஷ்டமூல சாப்பிட்டாலும் தேவன் திருப்தியாய் தந்தபோது துண்டு எல்லாத்தையும் கீழே போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு. இப்படிதானுங்க, அதிகமா நமக்கு கிடைக்கும் போது நாம சாப்பிடுறதை விட இன்னும் அதிகமா இருந்தா அது அனாவசியமா வீணாக்குறாங்க இன்றைய மனிதர்கள், இல்லையா? சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரியான ஹோட்டல்ஸ்ல எவ்வளவு போஜனத்தை வேஸ்ட் பண்றாங்கிறத பார்த்தா, சில இடங்களில் புது சட்டம் கூட கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல சாப்பிட்டதுக்கு பில்லு கட்ட வேண்டியதில்லை, நீங்க வீணாக்கிறதுக்கு தான் பில்லு கட்டணும் அப்படின்னு. அப்பதான் குறைவா வீணாக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, வீணாக்குறது குறைவாகும். சாப்பிடுவதை காட்டிலும் அதிகமாக நம்ம வேஸ்ட் பண்றோம் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு தரித்திரம் வருது, அதனாலதாங்க பஞ்சம் எல்லாம் வருது. தேவன் அருளி இருக்கிற தண்ணீர் காற்றுக்காக தேவனிடத்தில் நன்றி இல்லாதவர்களாயிருந்து, தேவன் அருளி ஆரோக்கியத்தின் விஷயத்தில் கூட நன்றி இல்லாதவர்களாயிருந்து, வாலிப பிராயத்தில் நீ திருப்தியா இருக்கிறாய், நல்ல பலன் இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சுனா முதிர் வயதிலே நீ காய்ந்து விடுவாய். உன் முதிர் வயதிலே எதுக்குமே உருப்படாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவாய். எனவே இந்த வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகர்த்தரை நீ நினைத்துக்கொள். உனக்கு பலன் இருக்கும் போதே உன் தேவனிடத்திலே ஸ்திரப்பட்டு விடு, பலப்பட்டு விடு. முழுமை இருக்கும் போதே அவற்றில் சேமித்து நீ பாதுகாத்து வைத்துக்கொள். பஞ்ச காலத்திலே அவற்றை எடுத்து உபயோகித்துக்கொள். இதுதான் தேவனுடைய நோக்கம் என்று, அதாவது ஒரு நபரை ஏற்பாடு செய்து தானியம் எல்லாவற்றையும் சேமித்து வைத்தவைகளை ஸ்டோர் பண்ணி வைங்க. அதன் பின் வருகிற பஞ்ச காலத்தில், அந்த 7 வருட பஞ்ச காலத்தில் சேமித்து வைத்ததை எல்லோருக்கும் பகிர்ந்து தர முடியும் என்ற ஒரு நேர்த்தியான ஆலோசனையை ஃபாலோ பண்ண யோசேப்பு அறிவுறுத்தினான். அது தேவனுடைய ஆலோசனை. இதனாலும் கூட உங்கள்கிட்ட எக்ஸஸா இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமா இருந்தா அவைகளை சேமித்து வை. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கே கடன் கொடுக்கிறவன். ஆமாங்க, என்னுடைய பணம் பரலோகத்தின் பேங்குக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, ஏழைகளுக்கு நீ மனம் இறங்கி ஏழைகளுக்காக நீ செய்கிற அந்த உதவிகள், நீ கொடுக்கிற நன்கொடைகள், இட் இஸ் கிரெடிட்டட் இன் ஹெவன். உன்னுடைய தசபபாகங்களை உண்மையாக நீ தேவனுக்கு கொடுப்பாய் என்றால், யூ ஆர் ஸ்டோரிங் your wealth in heaven. பரலோகத்தின் பொக்கிஷத்திலே உன் தனங்களை பத்திரப்படுத்துகிறாய். இந்த உலகத்திலே தனத்தை சேர்த்து வைக்க அவசியமே இல்லை. திருடர்கள் அபகரித்துக் கொள்வார்கள்.
கரையான் அரித்துவிடும் ரூபா நோட்டு எல்லாத்தையும். ஆனால் பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உனக்காக அருளப்பட்டவைகளை நீ தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுகிற போது உன்னுடைய இல்லாமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நேசிப்பதினாலே நான் அவனை தப்புவிக்கிறேன், அவன் என்னை கனப்படுத்துவதனாலே நானும் அவனை கனப்படுத்துகிறேன், அவன் எனக்கு கொடுத்திருப்பதினாலே நானும் அவனுக்கு கொடுக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிற போது திருப்தியிலே தேவனை நீ துதித்து நன்றி உணர்வோடு கூட வாழ். சேமிக்க முடிந்தவைகளை சேமித்து அவசியத்தில் உள்ளவர்களுக்காக உபயோகித்து இன்வெஸ்ட் பெண். அப்படி முதல் போடு. உலக பிரகாரமான முதலீடு இல்லைங்க. சில முதலீடுகளில் செஞ்சு இன்னைக்கு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது கூட நம்ம பார்க்குறோம். அதாவது யோசனைகள் கவனி. தேவன் 14 வருட காலகட்டத்தில் தேவன் உன்னை குறித்துத்தான் யோசித்திருக்கிறார். நாம தான் இன்னைக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்முடைய பிதாவானவர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள் உத்தேசங்கள் மிகவும் உன்னதமானவை. இங்கே இந்த பூலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நாம் தேவனுடைய ஸ்தலத்திலே அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அநேகமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிற நாளிலே, அதை அனுசரிக்கின்ற நாளிலே, அவைகளின் மதிப்பை அறிந்து வாழ்கிற நாளிலே நாம் பாக்கியவான்களாவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில நீர் அருளிய திருப்திக்காக நன்றி ராஜா. ஆரோக்கியத்திற்காக நன்றி ராஜா. காற்றையும் நீரையும் ஆகாரத்தையும் அருளுகிறதற்காக நன்றி அப்பா. தாய் தந்தையரை அருளியதற்காக நன்றி ராஜா. மனைவி பிள்ளைகளை அருளியதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்திற்காக நன்றி அப்பா. எல்லா விஷயங்களுக்காக உம்மை துதித்து அந்த காரியங்களில் நாங்கள் திருப்தியாய் கடந்து போகிற போது வரப்போகிற நாட்கள் பயங்கரமான நாட்கள், அபாயகரமான நாட்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கும் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய நோக்கங்களை அறிந்து அதற்கேற்றபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சகாயத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் பெயர் விவரங்களை லைவ் சாட்டிலே வந்து டைப் செய்வதை மறந்து விடாதீர்கள். அதோடு கூட பிறரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். லைக் செய்யுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.